இதே காலை நேரத்தில் ஐயாராக விளங்கக்கூடிய சிவன் ஐயா இறந்து இதனுடைய 14வது அடைந்துவிட்ட அழகரசன் என்பவருக்காக பணத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் ஐயா என்ன சொல்றாங்க தெரியுமா? அழகரசன் அவர்கள் எடுத்துவிட்டார் சொல்லி அவருடைய பெருமைக்காக பணத்தை கொடுத்து அண்ணனுடைய கிருபையால் அந்த ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். ஐயாராக வழங்கக்கூடிய சிவன் ஐயா அவர்களுக்கு மகளிலே பக்கக்கூடியாக என்னுடைய தலைமாட்டுமையாகிறது. அவருடைய இல்லத்தில் நின்று வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல காரணம் எடுத்துள்ளோம். அவருடைய பண்ணார் அதே ரேணுகா அம்மையார் வள்ளி அம்மையார் கோயிலம்மா மூவரும் கொடுத்திருக்கிற காஞ்சாம வந்தது அழகர்கள் கொடுக்க எப்படி கொடுத்திருக்கிறார் திருப்பண்ண
சத்தியம் சிவனை பூர்த்தி அவர் வைகுண்டத்தை விட்டு சொர்க்கப்பதி சேர வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். அவர் ஆடப்பட்ட கோட்டைக்கு நல்ல நேரத்திலே அம்மையாராக விளங்கக்கூடிய மாத அம்மையார் அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார். அழகு அவர்கள் எதிர்விட்டார்கள் சொல்லி அந்த பெண்ணம்மா அழகு அவர்கள் எதிர்விட்டார்கள் சொல்லி அவருடைய பெருமடிக்காக அந்த அம்மையார் பணத்தை கொடுக்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த அம்மையாருக்கு புரியா இருக்கணும் சொல்லி நல்ல நடத்தினாங்க நடிக்கிறோம். அவரால் இப்படி நடமாட்டிருக்காங்க. ஆண்டவராக வழிபாடக்கூடிய மகமாரி அம்மனுக்காக மாரியம்மன் சாமி தானே மாரியம்மனுக்காக ஒரு 20 கண்டிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அம்மனுடைய பேரை போகணும் இல்லையா? அம்மா இணைக்கோளுக்கு அருள் கொடுக்கும் இதரோடு தான் அடிக்கும் கெட்டாய எல்லோருக்கும் ஊர் மக்கள் அனைவரும் சீரோடு சிறப்போடு செம்மையாகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று அனைவரும் சீரோடு வாழ வேண்டும் சொல்லி நல்ல நேரத்தில் ஆண்டவனாக தொடங்கி வரக்கூடிய அந்த மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறது. அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் வழக்கம் தெரியுமா உனக்கு?
ஏமா நான் சக்கரனிட பாகத்தில் என்னுடைய பெயர் வழக்கம் மலைநாடு என்று சொல்லக்கூடிய மலைநாட்டை ஆண்டு வரக்கூடிய பர்வதராஜனுக்கும் அவருடைய மனைவியாக வரக்கூடிய மேனையம்மையாருக்கும் நான் பார்வதியாக பிறந்தேன். முதல் அவதாரம் ஆதி பராசக்தியாக பிறந்தேன். ஆதி பராசக்தியாக பிறந்து அடுத்த அவதாரத்திலே தாட்சாணியாக பிறந்தேன். தட்சகனுக்கும் அவருடைய மனைவியாக விளங்கக்கூடிய தரணிக்கும் தாட்சாணியாக பிறந்தேன். அந்த அவதாரத்திலும் இறந்துவிட்டு மறுபடியும் அடுத்த பிறகு பர்வதராஜனுக்கு நானே அம்மையாருக்கு பார்வதியாக பிறந்திருக்கிறேன். அப்படி பார்வதியாக பிறந்து இந்த உலக பிறக்க நான் பிறந்தேன். என்னால் ஒப்பந்தம் செய்யப்பட்டது சொல்லக்கூடிய உலகமாகப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய நேரம் இந்த உலகத்தை நான் படைத்தேன். என்னால் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இப்படி பார்வதி என்று சொன்ன போதிலும் எங்க வீட்டுக்காரர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, பார்வதி எப்படி பிறந்தா, எப்படி வளர்ந்தா, சிவபெருமான் எப்படி பிறந்தாரு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அப்படி பிறந்திருந்த போதிலும் எனக்கு எத்தனை கோடிகள் தெரியுமா? என் கணவருடைய பெயர் என்ன தெரியுமா? அடி முக்கண்ணா தனக்கு பாரி மூச்சிகனா யாரு? விநாயகர். ஆசைக்காக பெற்றெடுக்கக்கூடிய நேரத்திலே அம்மா என்று பிறந்தார் விநாயகர். இரண்டாவது பிள்ளை அழகுக்காக பெற்றெடுத்த முருகன். மூன்றாவது தட்சகனுடைய வேள்வி அளிக்க வேண்டும் என்று சொல்லி என் கணவராக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய நெற்றி வியர்வையில பிறந்த அகோர வீரபத்தி. நான்காவது பிறந்த எங்க அண்ணாருக்கு எங்க வீட்டுக்காருக்கு பிறந்த அரிக்கல் சிவனுக்கு பிறந்த கையப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயனாரப்பன். அங்கே கேரளா ஐயனாரப்பன். நான் ஒரு பெண் குழந்தை ரதிதேவ். பொம்பளை குலக்காரன உடனே அத்தன் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படிதான் பண்ணிக்க ரதிதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை. ரதிதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஆரோக்கிய பிரத்தியானக்கூடிய மன்மத கடவுளுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். மன்மதனுக்கு
அப்படி இருந்தால் இது நினைச்சு இந்த பாதிரியாக வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் இத்தனை குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் என்னுடைய சனத்தால் நான் பார்த்து கொடுத்து வளர்ச்சிக்கையா நான் வளர்க்கிறது முழுவதுமாக ஞானப்பாலை விட்டு வளர்க்கிறேன். ஞானப்பால் கொடுத்து ஆவின் பால் கொடுக்குறது அதெல்லாம் அப்ப கிடையாது. ஞானப்பாலை விட்டு வளர்த்தி ஞானப்பாலை விட்டு வளர்த்தினால் இன்று வரையிலும் திருவண்ணாமலையிலே எனக்கு என்ன பேர் தெரியுமா? என் சனத்தால் பால் கொடுக்காதபடியால் உண்ணாமுலையம்மன். அவருக்கு அண்ணாமலையா? இந்த உண்ணாமலையம்ன்றது இப்ப என்னன்னு கூப்பிடுறாங்க? உண்ணாமலை கூப்பிடுறாங்க. அப்படி உண்ணாமலையாகவும் அண்ணாமலையராகவும் திருவண்ணாமலையில காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் பதியாகி மன்னவர் ஆண்டவர் அழைப்பது சென்று பார்க்கணும். ஒரு கலத்தே மானும் மறுகலத்திலே மறுகலத்திலே மழுவும் சூலங்கமாகும் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தோடு இந்த கைலமலையிலே பார்வதி வடிவிட்டு இருக்கக்கூடிய நேரம் கோடானை கொடி பக்தர்கள் சின்னக்கிருடர் செம்புருடர் சித்தியாதனர் அஷ்டதிக்குமாரர்கள் தேவாதி தேவர்கள் மன்னாதி மன்னர்கள் மகுட முடித்தெடுத்தவர்கள் வேந்தர்கள் ரிஷிகள் குரு பெரியவர்கள் பாமர மக்கள் அனைவருமாக ஓடோடி வந்து சிவபெருமானை பார்வதியை காண வேண்டும் ஏற்றி வந்து தர வேண்டும் என்று சொல்லி கோடான கொடி பக்தர்கள் எல்லாம் நம்மை நாடி வருகிறார்கள் சுவாமி. ஓடோடி வந்து சிவபெருமானை பார்க்க வேண்டும், உண்மை வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி வரக்கூடிய பக்தர்கள்
ஓடோடி வந்து பணிகிறார்கள். அவர்கள் மட்டும் நான் பணிகிறார்களா சாமி? உங்களை பணியக்கூடியவர்கள் ஐயா மாணவர் தேவர் யாவர் மனதில் இருக்கக்கூடிய அன்பு சொல்லக்கூடிய வைத்து உங்களுடைய பாதத்தை போடான நமஸ்காரம் நமஸ்காரம் வாழ்ந்திருப்பாய் எத்தனை உருவங்கள் மாறியும் உனக்கு எனக்கு வாக்குவாதம் வருவது நெற்றிக்கண்ணை துறப்பது மீண்டும்
இருந்தாலும் ஒரு வாக்கியம். பார்வதியாகப்பட்டவர் இடபாகத்தை விடுத்து சுவாமி தன்னந்தனியாக வர வேண்டும் என்று சொல்லி நந்தீசனை விடுத்து அழைத்தவுடனே என் படியாகி மன்னவர்கள் அழைத்திருக்கிறார் என்று ஓட்டமாக ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன காரணம்? எதற்காக அழைத்தீர்கள்? சொல்லுங்க சுவாமி. பலவிதமான மனங்களை பெய்து வந்து சிவசிவா என்று சொல்லி சிவசிவா என்று சொல்லி யோசனை வரும் இன்று நாளையில் மலர்பறிக்கு கண்ணிகள் இன்னும் வரல. ஏதோ ஆபத்து இருக்கும்படியாக தெரியும். ஆமா, விடுவதற்கு உள்ளதாக, சூரியன் உழைப்பதற்கு உள்ளதாக நம்மை வந்து சேர்ந்து விடுவார்கள். ஊழர்கள் செல்வார்கள், மலரை பறிப்பார்கள், வேண்டிய மலரெல்லாம் கொண்டு வந்து பூஜிப்பது இன்று நாளை இன்னும் வரவில்லை. என்ன காரணமாக? அந்த பூலோக தந்தை பெண்கள் என்றால் என்னாலும் ஓடோடி வந்திருப்பார்கள். ஆமா, பூஜித்திருப்பார்கள். இன்னும் ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது, அதை அறிந்திட வேண்டுமே. ஆனால் வைகுந்தத்தில் சென்று கிருஷ்ணனை சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்கு அண்ணா இருக்கிறார். அண்ணா கிட்ட
போயிட்டு இன்னும் போன கன்னிமார்கள் காணவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் முறையிடலாம். வாங்க கண்ணாடி போலாம்.